ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த 3 விதமான ரெமடியும் செய்கிறதுக்கு நமக்கு கீழாநெல்லி இலை தாங்க தேவைப்படும். கீழாநெல்லினா என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அது பார்க்குறதுக்கு நம்ம காட்டு நெல்லிக்காய் செடி மாதிரி அந்த இலைகள் இருக்கும். ஆனால் குட்டி குட்டியான செடி தான் இருக்கும். நம்ம வீட்டு பின்னாடி வயல்வெளிகளெல்லாம் நிறைய பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த செடியிலேருந்து அந்த இலைகள் ஒரு 4-5 போல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு கரண்டியோ இல்லை ஏதாவது பழைய பாத்திரமோ வச்சு அதை சூடு பண்ணி அதில் இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் இந்த கீழாநெல்லி இலையோட அந்த காம்பு அப்படியே காம்போடு அந்த இலையெல்லாம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல கருப்பாக ஆகிற அளவுக்கு இதை நம்ம சூடு பண்ணணுங்க. இது வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பாக்குறதுக்கான ரெமெடி ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா கருப்பு கலர் ஆகிட்டா அப்புறமா கருஞ்சீரகத்தையும் போட்டு நல்ல படன்னு அந்த பொரியிற இதெல்லாம் அடங்கின அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கி சில்லுன்னு ஆகிறதுக்காக வச்சிடலாம். இது 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கடைசியில் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த கரண்டியை மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெமெடிஸ்க்கு தான் பயன்படுத்துறது. அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரம் வச்சோ இல்லை கரண்டிகள் ஏதாவது பழசோ வச்சோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த புகையெல்லாம் அடங்கின அப்புறமா இதை நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு சில்லுன்னு ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம மீதி இருக்கிற 2 ரெமடியையும் பார்த்துடலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா இதுவும் வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பாக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன தினமும் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு சிலருக்கு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் தினமும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. தலையில் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அவங்களுக்கு இந்த ரெமெடி. இதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/2 கிண்ணம் போல் தண்ணியை வச்சுட்டு இதே கீழாநெல்லி இலைகளை இதில் இந்த மாதிரி இந்த காம்பு பகுதியோடு சேர்த்துக்கலாம். இது இலைகள் பார்த்திங்கன்னா இந்த இலையோட பின்னாடி பகுதியில் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த விதைகள். ப்ளஸ் இந்த இலை பார்க்குறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லலைங்களா, காட்டு நெல்லிக்காவோட அந்த இலைகள் போல் இருக்கும். ஆனால் குட்டி குட்டி சைஸில் இருக்கும். செடியோட சைஸ் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நம்ம கை அளவுக்கு ஹைட்டு, கொஞ்சம் சின்ன சைஸை அந்த மாதிரி தான் இருக்கும். இதை கட் பண்ணி அப்படியே கொண்டு யூஸ் பண்ணலாம். இதில் 1 ஸ்பூன் டீத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மோஸ்ட்லி இதை நிறைய விதமான ரெமெடி யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டான சின்ன பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியத்துவமான ஒரு இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே கீழாநெல்லிகளை வச்சு என்னென்னலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 3 எலுமிச்சைப்பழ இலைகள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கிற இலைகள்லாம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி ரெமெடிஸ்லாம் செய்யும்போது இலைகள் இப்போ நெல்லிக்காய் இலைகளோ இல்லை கொய்யா இலைகளோ இல்லை வேறு ஏதாவது எலுமிச்சை இலைகளோ சேர்க்கும்போது அந்த பழுத்த மாதிரி இலையாக சேர்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுப்போங்க. இப்போ இதை ஜஸ்ட் லைட்டாக உள்ளுக்குள்ளே நான் முக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விடுவேன். பாதி அளவுக்கு அப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவாகவே ஒரு சிலருக்கு நிறைய பொடுகு பிரச்சனை இருக்கும். பொடுகு பிரச்சனையையும் இதை நம்ம வச்சு சரி பண்ணுவாங்க. அதோட கூடவே முடி கொட்டுறது சீக்கிரமாக நின்று நல்லா வளரவும் செய்யும். அதுக்காகவும் இந்த கீழாநெல்லியை யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வந்துருச்சு. இது நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 வீக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு தினமும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியில் வச்சாலும் சரி யூஸ் பண்ணலாம் 1 வீக் வரைக்கும். நீங்கள் மோஸ்ட்லி தலையில் எண்ணெய் போட மாட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரே மாதிரி தலை ஃபுல்லாக வேர் பகுதியிலேருந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா வெள்ளை முடியை கருப்பாக்குறதுக்கும் ப்ளஸ் முடி நல்லா வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் நம்ம காய்ச்சி வச்சது நல்லா இந்த மாதிரி சில்லுன்னு ஆகிடுச்சு. நான் இதை சில்லுன்னு நான் அப்புறமா வடிகட்டுறேன். ஏன்னா இந்த வடிகட்டி பிளாஸ்டிக்கு ஊற்றுனோம்னா அதுக்கப்புறம் முசுங்கி போயிடும். அதனால் ரொம்ப
சூடாக இருக்கிற எண்ணெய், அதனால் ஊற்றலை. மற்றபடி வந்து நீங்கள் ஸ்டீல் வச்சுருந்தீங்கன்னா சூடாக இருக்கும்போது கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் சூடாக இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக ஈரம் இருந்தாலும் அப்படியே வந்து படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் பாத்திரத்தில். அதனால் இப்போ நான் வந்து சில்லுன்னு ஆறிட்டு அப்புறமா வந்து வடிகட்டுறேன். இன்னொரு பாத்திரத்தில் இந்த பக்கம் இந்த தண்ணியை வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டின அப்புறமா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு அது நீங்கள் தலை ஃபுல்லாக வந்து இப்போ தினமும் வந்து நீங்கள் தலை சீவ போகிறீங்கன்னா தலை சீவறதுக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் கோம் பண்ணிக்கலாம். இது ரெகுலராக நீங்கள் பண்ணுறதுனால வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பாகவும் ஆக்கலாம். முடி வந்து கொட்டுற பிரச்சனை இருந்தால் அது நின்று நல்லா வளரவும் ஆரம்பிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பொடுகுக்கான ரெமெடி என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதே ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி அப்படியே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இதை வந்து வெறும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை வடிகட்டிடுறேன். வடிகட்டின அப்புறமா இதை பொடுகுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா இதே மெத்தடில் இதை ரெடி பண்ணுங்கள். இதுக்கு இந்த எண்ணெயை வந்து அப்படியே இந்த டீ தூள் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த டீ தூளோட இந்த மிக்சிங்கை அப்படியே எடுத்து கையில் பொடுகு இருக்கிற இடத்துல தலையில் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த கையில் இந்த டீ தூள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நரன்னு இருக்கும். அதை வந்து உங்களுக்கு பொடுகு இருக்கிற இடத்துல வச்சு லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, ஜஸ்ட்டு லைட்டாக தேய்ங்க. அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட விடலாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேரை வந்து ஒரு நேச்சுரலான ஒரு மைல்டான ஷாம்பு இல்லை சிக்கக்காய் போட்டு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் ஃபஸ்ட் டைம் இது தெரியுங்க. அதோட நமக்கு தலையில் வந்து இச்சிங் ப்ராப்ளம் ஏதாவது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வலிக்குது, அரிக்குது அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட சரியாக போயிடும். இந்த எண்ணெயை நீங்கள் வந்து முடி வெள்ளையாக இருக்குது அப்படின்னா அதை கருப்பாக்கிறதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். வெள்ளை முடி ரொம்ப சீக்கிரம் கருப்பாகிடும். உங்களுக்கு எத்தனை தடவை வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதோடு கூடவே வந்து இதை நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணுறதுனால ஹேர் வாஷ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் அப்படியே கூட தலையில் ஆயில் எப்படி தலையில் யூஸ் பண்ணுவீங்களோ தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். தலை சீவி ஒரு வாரம் ஃபுல்லாக 3 நாள் 4 நாள் கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா வந்து ஹேர் வாஷ் கூட பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். பொடுகு இருந்தால் மட்டும் இந்த மாதிரி நல்ல நிறன்னு இருக்கிறத தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆயிலில் சேர்த்து இந்த மாதிரி இந்த ரெமெடியை ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை முடி நல்லா வளர்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த 3 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.